ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில சீன்ஸ்லாம் வந்து கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. ஆனால் இந்த சீன்ஸ்லாம் தியேட்டரில் பார்க்கணும், அப்படியே ஃபேன்ஸ் கூடலாம் அப்படியே ஒரு வைபாக இருக்கும். மூவியில் சான்ஸே இல்லை, அச்சிக்க முடியாது. அவரோட அந்த ஸ்டைலு, அந்த கண், அதெல்லாம் சான்ஸே இல்லை. விண்டேஜ் சூர்யாவை பார்த்த மாதிரி இருக்குது ரெட்ரோவில். ஃபஸ்ட் டைம் ட்ரைலர் ஆடியோ லான்ச் வரம் ப்ரோ. உண்மையாக வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தேன். ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இப்போ போகிறேன். உண்மையாக சூப்பராக இருந்தது. நான் ட்ரைலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேவன் படம் பார்க்கறதுக்காக வெயிட்டிங். இது எங்களுக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக வந்து எங்களுக்கு தியேட்டரிக்கல் ஹிட் இல்லை. இந்த டைம் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து கம்பேக் கொடுப்போம். இதுக்கப்புறமா எல்லா படத்துலேயும் தியேட்டரிக்கல் ஹிட். சில சீன்ஸ்லாம் வந்து கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. ஆனால் இந்த சீன்ஸ்லாம் தியேட்டரில் பார்க்கணும், அப்படியே ஃபேன்ஸ் கூடலாம் அப்படியே ஒரு வைபாக இருக்கும். வெயிட்டிங். அவர் எப்போவுமே அழகுதாங்க. அவர் எப்போவுமே அழகுதான். எப்படி எந்த கெட்டப்பில் வந்தாலும், எந்த லுக்கில் இருந்தாலும் அவர் செம்ம அழகாக இருப்பார். நாங்கள் அவங்க ரசிச்சுட்டே இருப்போம். செம்மையாக இருக்கார் அவர். நல்லா இருக்கு, ஒரு வைபாக இருக்கு. கன்னிமாலாம் இப்போ எங்கே பார்த்தாலுமே கன்னிமா தான் இருக்கு. சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க போல இருக்கு. அங்கே போய் பார்க்குறோம். ஃபுல் காதல் தான் நாங்கள். அதுக்கப்புறம் பாருங்க எத்தனை பசங்க சிங்கிளாக இருக்க பசங்கள்லாம் வந்து கப்பலாக சுத்த போகிறாங்கன்னு பாருங்க. அதெல்லாம் எங்க ஹீரோ பத்தி கேளுங்க, நாங்க சொல்றோம். ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே பின்னாடி சுந்தரி கண்ணால் பாட்டு போட்டா அவ்வளவுதான், அப்படியே கூஸ் பம்ஸா வரும். செம்மையா இருக்கு. வெயிட் பண்றீங்களா மே 1? ஆமா, செம்ம வெயிட்டிங். ஃபேன்ஸ் கூட வந்து ஒரு ஃபேன் ஷோ போகணும். அதுக்கப்புறம் தலைவர் தரிசனம் இருக்கு. அதுதான் ஆல் சாங் பிளாக் பஸ்டர் இருக்குல்ல. இது வந்து சனா வந்து நிறைய மூவிஸ் அந்த மாதிரி தான் போடுறாரு. இது வந்து ஒரு ஸ்டெப் ஐயா போட்டிருக்காரு. அதுவும் அந்த தி ஒன் பாட்லாம் ரொம்ப கூஸ் பம்ஸாக இருக்குது. கார்த்திக் சுப்ராஜ் படமாக இருக்குமா? கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு அட்டம் ட்ரை பண்ணுறாரு. லவ் ஸ்டோரி, ஒரு இன்டென்ஸான லவ் ஸ்டோரி ட்ரை பண்ணுறாரு. இன்டர்வியூலையும் அதுதான் சொல்கிறாரு. ஆக்ஷன் ட்ராமாவும் இருக்கும், லவ் ஸ்டோரியும் இன்டென்ஸாக இருக்கும் அப்படின்றாரு. இந்த மாதிரிலாம் நம்ம ஹாலிவுட் படத்தில் தான் பார்ப்போம். இது அந்த மாதிரி ஃப்ளேவரில் இருக்குது, பார்க்கலாம். ஏன்னா கங்குவாவில் மிஸ் பண்ணிட்டோம், இதில் அடித்து தூக்கிட்டு வரேன் நினைக்கிறேன். ஆடியோ இருந்துச்சு, எப்போயோ மாதிரி செமையாக இருந்துச்சு. கங்குவாவுக்கு வந்தேன், அதை விட இல்லை சவுண்ட் அதிகமாக இருந்துச்சு. வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக பேசிக்கிறேன். ஏன்னா FTFS கமலா இல்லை நிறைய பேச போகிறப்பி. என்ன மாதிரியான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணா லவ் ஆஃப்டர் வார் சொல்லிட்டாங்களே, அதான். ட்ரெய்லர் எப்படி இருந்தது? ட்ரெய்லர் எப்போயோ மாதிரி ஆக்ஷன் படம் செமையாக தான் லுக்கு. லுக்கெலாம் அதே மாதிரி தான், சேம். என்ன டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறீங்க சூர்யா சார்? அதான் ஆக்ஷன் ரொம்ப நாள் கழிச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் ட்ரை பண்ணாமல் ஆக்ஷன் கமர்ஷியல் மூவி ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த விக்ரம் லாஸ்ட்டாக சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஏதோ ஒரு படம் வீராதிரசுரம் அந்த மாதிரி பெரிய ஐட்டம். மியூசிக்ஸ் எப்படி இருக்கு? மியூசிக்லாம் செம்மையாக இருந்துச்சு. சந்தோஷ் நாராயண் ரொம்ப கலக்கிட்டாப்புல. பூஜா ஆக்டு ரெண்டு பேர் லவ் நல்லா இருக்குமா ஸ்க்ரீனில்? செட் ஆகும். ட்ரெய்லரில் என்ன கார்த்திக் சுப்ராஜ் லவ் எடுத்ததில்லை, அதனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவர் ஸ்டைலில் கொஞ்சம் வேறு மாதிரி எடுப்பார். சரி, FTFS கமலாவில் பேசலாம். ஃபஸ்ட் டைம் ட்ரைலர் ஆடியோ லான்ச் வரம் ப்ரோ. உண்மையாக வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தேன். ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இப்போ போகிறேன். உண்மையாக சூப்பராக இருந்தது. நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு வந்து நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே அந்த ஆடியோ லான்ச் இருந்தது. அதே மாதிரி எல்லாருடைய ஸ்பீச்சுமே வந்து ரொம்ப பில்டப்லாம் பண்ணாமல் கரெக்டாகவே கொடுத்தாங்க. எங்களுடைய படம் இதுதான், இப்படி தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பலாம் ஸ்பீச் கொடுக்கல. நாங்கள் வந்து கதையை நம்பி தான் ஒரு படத்தை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸ்பீச்லாம் கொடுத்துருந்தாங்க. சூர்யா சார் கூட இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அந்த தாடியாக இருக்கட்டும், அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தாடியாக இருக்கட்டும், அந்த லுக்காக இருக்கட்டும், அந்த ஃபயர் கண்ணாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மற்ற படத்தோட இதில் கொஞ்சம் நல்லாவே வந்து ஷூட் ஆகிருக்கு அவருக்கு. ட்ரைலர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனு. ஆனால் இது ஒரு லவ் படம் தான் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எத்தனவே. அதனால் வந்து லவ் வித் ஆக்ஷன் மூவியாக கண்டிப்பாக இது வந்து ஃபினிஷிங்கில் இருக்கும். எல்லாருமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஒரு நல்ல தரமான ஒரு படமாகவே வந்து இருக்கும் நம்புகிறோம். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் படம்னாலே படம் தான் பேசும், நாம் பேசணும் அவசியமே கிடையாது. கதை கண்டிப்பாக ஒரு படத்தில் இருக்கும். திரைக்கதை மட்டும் கொஞ்சம் நல்லா வலுவாக இருந்ததுன்னா இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக அடிச்சிடும். கார்த்திக் சுப்ராஜ் மியூசிக் சந்தோஷ்ண்ணா. ஓகே சாரி. மியூசிக் வந்து மற்ற படத்தை விட இந்த படத்தை வந்து பயங்கர ஆல்பம் விட்டு தான் எல்லா பாட்டுமே. எல்லாருடைய எல்லா பாட்டும் வந்து மண்டையில் வந்து பதிஞ்சிச்சு. எல்லாருக்கும் வந்து நல்லாவே வந்து வைபாகவே வைப் மூடில் தான் எல்லாருமே சுற்றிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த கன்னிமா சாங் எப்போ வந்துச்சோ அதுலேருந்து வந்து எல்லோரும் பயங்கர வைப் ஆகிட்டாங்க. அந்த டான்ஸ்லேருந்து, பூஜாவோட டான்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து கண்டிப்பாக அது டான்ஸ் ஆடுவாங்க. அது வந்து பயங்கரமாக எதிர்பார்க்கலாம் அந்த சாங்கு. அப்புறம் வந்து
பூஜா மேடமும் இன்றைக்கும் வந்து ரீல்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் டான்ஸ் ஸ்டேஜில் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எல்லாருமே ரசித்தாங்க. அது எதிர்பார்த்துருந்தா அது கண்டிப்பாக அது பண்ணிட்டாங்க. அதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூர்யா சாரும் நான் வந்து ஸ்பீச் கொடுத்துருந்தேன். அதுவும் நான் வழக்கமான ஸ்பீச்சோட கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அட்வைஸ் பண்ணியிருந்தார். ஓகே, எல்லாமே பெட்டர் தான் சார் இருந்தது. எது சார் ட்ரெயின் நல்லா இருந்தது சார். சூர்யா சார் லுக்கே எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. எதிர்பார்க்கலாமா நல்ல படம்? கண்டிப்பாக சார் நல்லா ஓடும் சக்ஸஸ் ஆகணும்னு எதிர்பார்க்குறாங்க. என்ன மாதிரியான படமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? லவ் அண்ட் ஆக்ஷனா இல்லை எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன் சார். கார்த்திக் சுப்ராஜ் படம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க? ஆமாம், எல்லா படமும் ஒரு படம் பார்த்துருக்கேன். அவர் எல்லாம் என்ன மாதிரியான படம்? நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக. ஓகே.